எங்க வீட்டுக்காரர் எடுத்துக்கோங்க, ஏத்தா போட்டாலும் மனுஷன் பாராட்டினதே கிடையாது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இட்லி போட்டேன் நல்லா இல்ல பிடிக்கல, சப்பாத்தி போட்டேன் நல்லா இல்ல பிடிக்கல, தோசை போட்டேன் நல்லா இல்ல பிடிக்கல, பிரியாணி போட்டேன் நல்லா இல்ல பிடிக்கல. ஒரு நாளைக்கு அவரை பட்னி போட்டு பாருங்க. வெள்ளக்காரன் வந்து கேட்குறாங்க, நம்ம நாட்டில் எதுக்குங்க உங்கள் நாட்டில் இருக்கிற பெண்கள் கை கூட குலுக்க மாட்டேங்கிறாங்க? கை குலுக்குனா ஒன்று கற்பு போயிடாது, ஏன் இவ்வளோ கூச்சப்படுறாங்க உங்கள் நாட்டில் இருக்கிற பெண்கள்? அதுக்கு நம்மால் சொல்கிறான், உங்கள் நாட்டில் இருக்கிற ராஜாவின் மனைவி ராணி, அவங்க கிட்ட கை குலுக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாதுப்பா? ஏன்னா அவங்க ராஜாவின் மனைவி ராணி, அவங்க கிட்ட எப்படிப்பா கை குலுக்க முடியும்? நம்மால் சொல்கிறான், உங்கள் நாட்டில் இருக்கிற ராஜாவின் மனைவி மட்டும்தான் உங்களுக்கு ராணி, ஆனால் எங்கள் நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுமே எங்களுக்கு ராணி தாண்டா அப்படின்ட்டு சொல்ல. போன வாரம் எங்க அண்ணன் கிட்ட கேட்டேன், என்ன செலவுக்கு காசு இல்லடா, ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூடடா, அடுத்த வாரம் திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன். அண்ணிய பார்த்தான், எம்மா குடுக்கவா, ஒண்ணு குடுன்னு சொல்லணும், இல்ல குடுக்காதன்னு சொல்லணும், இதுதானுங்க உலக வழக்கம். குடு 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 குடுத்துதான்டா குடும்பத்தை நாசமாக்கி வச்சிருக்க, நாசமா போறவனே. நீ குடு 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 நீ குடு. உண்மையிலே ஒரு நல்ல அரசனுக்கும் புருஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு அரசனுக்கும் புருஷனுக்கும் ஒரே வித்தியாசம் தான் இருக்கு. எப்படி தெரியுமா? ஒரு நல்ல அரசன் மக்களுக்கு நீதி வழங்கணும், ஒரு நல்ல புருஷன் கட்டின பொண்டாட்டிக்கு நிதி வழங்கணும். நிதி கெட்டவன் சாகும்போது ரொம்ப கஷ்டப்படுவான், அப்ப நல்லவன் அவன் சாகர வரைக்கும் கஷ்டப்படுவான். பால் பாயசம் வைக்க சொன்னேனே, என்னாச்சு? ரொம்ப நேரமா முயற்சி பண்ணி முடியாம தான் இப்படி வந்து உட்கார்ந்துட்டேங்க. என்னடி முடியல? நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சேன். நீங்க சொன்னபடிதான் செஞ்சேங்க. ஜவ்வரிசி போட்டாச்சு, சர்க்கரை போட்டாச்சு, சேமியா போட்டாச்சு, பாலை ஊத்தி நல்லா ஒரு கலக்கியாச்சு, ஏலக்கால தட்டி போட்டாச்சு. ஆனா பாலா இருக்குதுங்க, பாயசமா ஆவலைங்க. அடுப்பு பத்த வச்சியா? அத நீங்க சொல்லவே இல்லையே. அடுப்பு பத்த வை. வந்துட்டேங்க. வாழ்க்கையில எப்பவுமே பணம் வந்து பலாப்பழம் மாதிரி, எங்க பலாப்பழம் இருக்கோ அங்கதான் ஈ எல்லாம் முக்கியம். எங்க பலாப்பழம் இல்லையோ அங்க ஈ கூட வராது அப்படின்னு சொன்னா, பணம் பலாப்பழம் மாதிரிங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா?